வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பிரபல இன்ஸ்டா ப்ராப்ளம் திடீரென மரணம் அடைந்து போனது ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்குது. வாங்க அந்த ப்ராப்ளம் யார், அவங்க எதற்காக இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதிர்ச்சி. இன்ஸ்டாகிராம் பிரபலம் ஷனிபா பாத்தீங்கன்னா 19வது மாடியிலிருந்து தவறி விழுந்து மரணம் அடைந்து போயிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் சோசியல் மீடியாவில் மக்கள் மிகப்பெரிய ஒரு சூழ்ந்து போயிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா மூலமாக சினிமா துறையில நிறைய வாய்ப்புகளை பெற்று வராங்க. அப்படி நம்ம சொல்லணும்னா நம்ம ஜிபி முத்து அவர்கள் சோசியல் மீடியா மூலம் இருந்தா தான் இப்போ ஒரு நடிகராக மாறியிருக்காங்க. அப்படி நம்ம நிறைய பிரபலங்களை நம்ம சொல்லலாம். இது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லதாக அமையும், சில பேருக்கு தவறான முடிவு கூட எடுக்குவா. அப்படிப்பட்ட சோசியல் மீடியாவில் நம்ம என்னதான் பண்ணாலும் நல்லதை மட்டும் எடுத்துக்கலாம், கெட்டதை எடுத்துக்கிற கூடாதுன்னு நிறைய பேர் கருத்து சொல்லி வந்தாலும் இப்போ ஒரு பிரபலம் திடீரென மரணம் அடைந்து போனது அவங்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்துவதுன்னு தனது முகநூல் வாயிலாக ரசிகர்கள் ஆழ்ந்த இரங்கலை சொல்லிட்டு வராங்க. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் இன்ஸ்டாகிராம் பிரபலமான ஷனிபா பாபு தனது வீடு இருந்த அடுக்குமாடி குடியிருப்பின் 19வது மாடியிலிருந்து தவறி விழுந்து மரணம் அடைந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது, பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அவர் மாடியிலிருந்து தவறி விழுந்தாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்கிற ரீதியில் அவரது கணவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் சேர்ந்தவங்க தான் ஷனிபா பாபு. இவங்களுக்கு வயது 37. இவரது கணவர் ஜனுஷ் பஷீர் கோயா. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் வராங்க. ஷனுஷ் பஷீர் கோயா ஐக்கிய அரபு எமிரேட் கட்டுமான நிறுவனம் நடத்தி வருகிறார். இதனால் அவர் அங்குள்ள பூஜரா நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தனது மனைவி மற்றும் மகளுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில ஷனிபா பாபு அடுக்குமாடி குடியிருப்பின் 19ஆம் மாடியிலிருந்து கீழே தவறி விழுத்திருக்கிறாரு. இதுல படுகாயம் அடைந்த அவங்க சம்பவ இடத்திலே உடல் சிதறி உயிரிழந்து போயிருக்காங்க. இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த ஷனிபா பாபுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்காங்க. 19ஆம் மாடியிலிருந்து தவறி விழுந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. அது தொடர்பாக போலீசார் சம்பவ இடத்திலிருந்து விசாரணை நடத்தி வந்தாங்க. மேலும் ஷனிபா பாபுவின் கணவர் ஷனுஷ் பஷீர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வராங்க. விசாரணை முடிவில் தான் ஷனிபா பாபு சவுக்கான உண்மை காரணம் என்ன என்று தெரிய வரும் என்று போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அஜ்மான் பகுதியில் ஒரு கட்டிடத்தில் இருந்து கேரள மாநிலம் கொல்லம் குந்தகரை பகுதியைச் சேர்ந்தவங்க தான் ரூபன் பவுசா. இவங்க +2 மாணவர் உயிரிழந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை பத்தி நீங்க என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.